ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணி 1 வீக் ஆச்சு. எதனாலன்னா நாங்களாம் திருப்பதி கிளம்பிட்டோம். 4 டேஸ் ட்ரிப்பு. அதுக்கு முன்னாடி 2 நாளும் ப்ரிப்பரேஷன் ஒர்க் இருந்தது. அதுக்கப்புறமும் ரொம்ப டயர்டாக இருந்தனால எங்களால் எந்த வீடியோஸும் எடிட் பண்ண முடியல. ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் உட்காந்து எல்லா கிளாத்ஸையும் நீட்டாக அயன் பண்ணி எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அம்மாவும் ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்கள் 4 பேருக்கு தேவையான எல்லா கிளாத்ஸையும் நீட்டாக அயன் பண்ணி பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் 3 o'clock அம்மா எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு சப்பாத்தியும் தக்காளி பஜ்ஜியும் ரெடி பண்ணி வச்சாங்க. நானும் நிக்கிதா உட்காந்து அதை எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து நீட்டாக வச்சிட்டோம். அம்மா எங்களுக்கு தேவையான கிளாத்ஸு திங்ஸ் எல்லாத்தையும் நீட்டாக 1 day பிஃபோரே பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க. ஸோ அப்போ தான் காலையில் சீக்கிரம் கிளம்ப முடியும்னு நானும் நிக்கிதாவும் இப்போ கிளம்பிட்டோம். மணி பார்த்திங்கன்னா 5 o'clock ஆச்சு. அம்மாவும் அப்பாவும் மட்டும் கிளம்புனாங்கன்னா போதும், நம்ம கிளம்பிடலாம். எங்களுக்கு 6:10க்கு ட்ரெயின். ஸோ நாங்கள் எல்லாமே ரெடி, பேக்கெல்லாம் எடுத்தாச்சு. அம்மாவும் அப்பாவும் மட்டும் கிளம்புனாங்கன்னா போதும். கார் ஏறிட்டோம், ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். இந்த ட்ரெயினில் தான் நாங்கள் திருப்பதி போக போகிறோம். எங்கள் கம்பார்ட்மெண்ட் ரொம்ப தள்ளி இருந்தனால ரொம்ப தூரம் பிளாட்ஃபார்மில் நடக்க வேண்டியதாக போயிடுச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டோம். எங்கள் கூட வர வேண்டிய இன்னொரு ஃபேமிலியை இன்னும் ஆளை காணோம். நாங்கள் முதல்ல போய் எங்கள் கம்பார்ட்மெண்ட்டையும் எங்கள் சீட்டையும் பார்க்கலான்னு முடிவு பண்ணி போயிட்டுருக்கோம். வந்துட்டாங்க. இவங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ட்ரெயின் எடுக்க இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது. 5:30க்கே நாங்களாம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டனால 6 o'clock வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே உட்காந்து ஒரே அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தோம். பாருங்க நல்லா பாருங்க. இதுதான் இதுக்காகவே 2 பேரும் போய் ஒரே மாதிரி டிஷர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த ஷாப்பிங் விலாகையும் போடலான்னு நினச்சோம். பட் அந்த கடையில் கேமரா அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வீடியோ எடுக்கலை. இது என்னென்னா நாங்கள் 3 பேரும் ஒரே மாதிரி ஷூ எடுத்திருக்கோம். அதைத்தான் அவ்வளோ அழகாக காமிச்சிட்ருக்கேன் நான் இந்த வீடியோவில். பார்த்தீங்கன்னா டொன்டொடை 3 பேரும் ஒரே மாதிரி ஷூ. அது வேறு யாரும் இல்லை, நாங்கள் தான். காலையில் எதுவுமே சாப்பிடாதனால என் குடும்ப உறுப்பினர்கள்லாம் பசி எடுத்து டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் சின்ன குழந்தைங்கள்லாம் டீ காஃபி குடிக்க மாட்டோம். சின்ன குழந்தை லிஸ்ட்டில் நான் என்னையும் சேர்த்துக்கிட்டேன், கண்டுக்காதீங்க. ட்ரெயின் எப்போ எடுப்பாங்கன்னு தான் நாங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் கரெக்ட் டைமில் ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் திருப்பதி கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தீங்களா 2 மஞ்சள் பாய்ஸ், எஸ் அவங்களும் அதே கடையில் தான் அந்த டிஷர்ட்ஸை வாங்கினாங்க. இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா அந்த வீடியோவுக்கு கொஞ்சமாவது கோஆப்ரேட் பண்ணணும்ல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம போய் கூப்பிடணும். இங்கே வா, மூஞ்சியை காமி, நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க. நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். இந்த விலாகில் நான் வீடியோ எடுப்பேன், போய் எல்லாரையும் கூப்பிடணும். அம்மா பாரு, பாப்பா பாரு அப்படின்னு. அதாவது எங்க அம்மா ஊட்டி விடுவாங்க. மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பசிக்குது. இல்லைங்க, போதுங்க. அம்மாங்கிறவங்க நம்ம ஊட்டி விட்டுருக்காங்க. என்னதான் 2 பேர் இருந்தாலும் அம்மா ஊட்டி விட்டாங்க. கஷ்டப்பட்டு பிரச்சனையே இல்லை. கரண்டி உள்ளே குருமால வேற பீஸ் இல்லை. இது கட்டப்பையில் இருக்கு. அப்படியே எங்கள் அத்தை செஞ்சுட்டு வந்த இட்லியும் குழம்பையும் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் அத்தை சூப்பராக செஞ்சுருந்தாங்க. கொஞ்சம் காரமாக இருந்தது, ஆனால் நல்லா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே எல்லாம் உட்காந்து அப்படியே பேசிட்டு விளையாண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி 8 hours ட்ராவலு. எப்படி டைம் போக போகுதுன்னே தெரியல. வெயில் வேறு பயங்கரமாக இருக்குது. காலையில் வேறு ரொம்ப சீக்கிரம் எழுந்திரிச்சனால எனக்கு செம்ம தூக்கம். அதனால் நானும் பாப்பாவும் அப்படியே படுத்து தூங்கிட்டோம்.
நான் மட்டும் இல்லை, மகிழும் தூங்கிட்டு தான் இருந்தான். அப்படியே இங்கே திருப்பினா எங்கள் மாமாவும் அவங்க பொண்ணும் உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்டு இருந்தாங்க. நம்மளை விட்டு சாப்பிட்றாங்களேன்னு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. சரி பரவாயில்ல, சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு நாங்கள்லாம் எந்திரிச்சிட்டோம். அப்படியே விளையாண்டுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். டைம் போயிடுச்சு. நாங்கள் திருப்பதி ரீச் ஆகிட்டோம். ஸோ திருப்பதி ரீச் ஆன உடனே அம்மாவோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு டிரைவர் அங்கே இருந்தார். அவங்கக்கிட்ட சொல்லி நாங்கள் வந்து எங்களை வந்து இங்கே பத்மாவதி அம்மன் டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு போகணும், அப்படியே மேலே திருமலாவுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி கேட்டோம். அவரும் வந்து ஓகேன்னு சொன்னார். ஸோ வந்து இன்னும் யாரும் லஞ்ச் சாப்பிடல, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் சாப்பிட்ருக்கோம். சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம், அதை வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஏரியா கிடச்சா போதும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோம். அவர் வந்து இங்கே நிறைய இடம் இருக்குது, சூப்பராக இருக்கும், தண்ணியெல்லாம் இருக்கும், பிரச்சனை இல்லை, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி ஒரு பார்க் மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். ஆக்சுவலி வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ கிடையாது அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் போனோடனே வந்துட்டு அடல்ட்ஸ்க்கு 20 rupees, அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கும் பே பண்ணணும் 15 rupees 10 rupees அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சரி பே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சோம். பட் அவர் வந்து எங்கள் மேலே ரொம்ப கேர் பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் ஃபீ எல்லாம் எதுவும் பே பண்ண வேண்டாம், வாங்க நம்ம ஃப்ரீயாகவே போய் உட்காந்து சாப்பிட்லாம், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். அது வந்து பத்மாவதி அம்மன் டெம்பிள் பக்கத்தில் தான் இருந்தது. அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு கோயிலை தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள்லாம் மேலே திருப்பதி திருமலாவுக்கு வந்துட்டோம். அங்கே வந்து நைட் ஆயிடுச்சு. நைட் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே தான் வந்து எங்களுக்கு தரிசனம். அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன், சாப்டர் 2. இந்த வீடியோ முடிஞ்சது. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.